ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாக் தான். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் மண்டே மார்னிங் சன்னா கிரேவி வச்சுருந்தேன். அது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க. தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனது கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து நான் ஆட் பண்ணிக்கிடுறேன். நான் பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக தண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சுருந்த 2 தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கிடுறேன். இது 2 மீடியம் சைஸ் தான். இதையும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்மளுக்கு தக்காளி வெங்காயம் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கழுவி நைட்டே ஊற வச்சுருந்த சன்னாவையும் பட்டாணியும் ஆட் பண்ணிக்கிடுறேன். இதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதோட இஞ்சி பூண்டு விழுதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கிளறிக்கோங்க. இப்போ இதுக்கு மசாலாக்கு நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா சிக்கன் மசாலா, அதாவது மகாராஜா சிக்கன் மசாலாவும் மகாராஜா குழம்பு மசாலாவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிடலாம். மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு நான் இதோட தேங்காய் வெங்காயம் அரைச்ச விழுதை ஆட் பண்ணிக்கிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை நல்லா கிளறி விட்டுக்கிடலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, இது வந்து நான் என்ன தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன்னா மசாலா இருக்குல்ல அந்த தண்ணி தான். பார்க்க ரொம்ப நல்லா அரோமாவாக இருந்தது. தேங்காய் வெங்காயம் அரைச்ச தண்ணி இருக்கும்ல அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கிடலாம். நான் கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறேன், அதனால் நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த குழம்புக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிக்கிடலாம். அதனால் கடைசியாக நான் கறி மசாலா பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 5 விசில் வந்ததும் இறக்கிடலாம். இப்போ நம்மளுக்கு சன்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பூரி போட்டு எடுத்துடலாம். பூரி போடுறதுக்கு முன்னுக்கிட்டி இதே போல் நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் ஆயிலும் நல்லா ஹீட்டாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம போடுற பூரி வந்து நல்லா உப்பலாக வரும். ஸோ லைட்டாக இப்படி மட்டும் நம்ம பண்ணி விட்டுக்கிடலாம். அப்போது வந்து பூரி நல்லா பொங்கி நல்லா உப்பலாக வரும். அதே நேரத்தில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதே போல் ரிமைனிங் உள்ள உருட்டி வச்ச எல்லாத்தையும் பூரிகளாக போட்டு எடுத்துக்கிடலாம். ஆயிடுச்சு. வீட்டில் இருக்கிற எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். திருநெல்வேலியில் உள்ள நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு தான். அங்கே ஃப்ரண்ட் சைடு வந்து ஒரு பார்க் போட்டிருக்காங்க. உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து
சின்ன பிள்ளைகளுக்கு 10 ருப்பீஸும் பெரியவங்களுக்கு 20 ருப்பீஸும் கேட்பாங்க. ஆனால் உண்மையிலே உள்ளே வந்து எல்லாம் யூஸ்ஃபுல்லான திங்ஸ் இருந்தது. அதாவது சின்ன பிள்ளைகள் நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. உங்கள் வீட்லேயும் குட்டீஸ் இருந்தாங்கன்னா ஞாபகம் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போங்க. இது நியூ பஸ் ஸ்டாண்டில் ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த பார்க் இருக்குது. ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ நெக்ஸ்ட் டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. நெக்ஸ்ட் டே வந்து நான் முட்டை குழம்பு தான் வச்சுருந்தேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிடலாம். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பொன்னிறமாக வரதாண்டி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருந்த 2 தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கிடுறேன். இது நல்லா 2 பெரிய சைஸ் தக்காளி தான். இதையும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. 2 நல்லா குக் ஆகாதண்டியும் கிளறி விட்டுட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு வேக வைத்த உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணிக்கிடுறேன். இது வந்து 2 உருளைக்கிழங்கு தான். நெக்ஸ்ட்டு வந்து நான் மசாலாவுக்கு வந்து சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிடுறேன். இதையும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம் தேங்காய் அரைச்சி விழுதையும் நான் ஆட் பண்ணிக்கிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கிடலாம். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிடலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா கிளறி விட்டதும் இஞ்சி பூண்டு விழுதை வந்து நம்ம போட்டுக்கிடலாம். அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு குழம்புக்கு தேவையான வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா குழம்பு வந்து நல்லா கொதித்து வரணும். நல்லா எல்லா மசாலாவும் நல்லா கிழங்கோட ஆட் பண்ண தண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான சால்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணிவிட்டு வேக வைத்த முட்டையை வந்து நான் ஆட் பண்ணிக்கிடுறேன். அதை வந்து கொஞ்சம் லைட்டாக கீரல் போட்டுக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக கறி மசாலா பவுடர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிடுறேன். மறுபடியும் ஒரு தடவை கிளறி விட்டுக்கிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த பச்சை வாசனை போனதும் நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்மளுக்கு முட்டை கிரேவி வந்து முட்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே போல் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.
உண்மையிலே இந்த முட்டை குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக வந்திருந்தது. ஸோ அன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து லஞ்சுக்கு வந்து என்னன்னா ஒயிட் ரைஸ், முட்டை குழம்பு தான் வச்சுருந்தேன். இதுக்கு வந்து கூட்டு எதுவும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அதனால் இதுக்கு வந்து நான் அப்பளம் தான் பொரிச்சிருந்தேன். ஸோ அன்னைக்கும் குட்டீஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. உண்மையிலே அன்னைக்கு வந்து குழம்பு ரொம்ப டேஸ்டியாக வந்திருந்தது. நான் அந்த வீடியோக்காண்டி சொல்ல, உண்மையிலே ரொம்ப டேஸ்டியாக வந்திருந்தது. வீட்டில் இருந்த எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே போல் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், see you friends.